உஹது யுத்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உஹது யுத்தத்திலே கடைவாய்ப்பற்கள் உடைக்கப்படுகின்றன, அவர்களுடைய கன்னத்திலே காயம் ஏற்படுத்தப்படுகிறது, சஹாபாக்கள் நிறைய சிதறி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், நிறைய சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள். இப்படியான சூழ்நிலையில் ஒரு சஹாபி இரத்த காயங்களோடு வந்து கொண்டிருக்கிறார். அவரை பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய உடம்பிலிருந்து இரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது, இதற்கு ஏதாவது பேண்டேஜுகளை போட்டுக்கொள், கட்டு போட்டுக்கொள். உன்னுடைய தாய் உம்மு அம்மாரா அங்கே நிற்கிறார், அவரிடம் போய் துணிகள் இருக்கின்றன, எடுத்து இந்த இரத்தத்தை துடைத்து கட்டு போட்டுக்கொள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். மகன் தாயிடத்தில் போகிறார். இரத்த காயங்களோடு ஒரு மகன் தன்னுடைய தாயிடத்தில் வரும்போது ஒரு தாயினுடைய மனோநிலை எப்படி இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். அந்த தாய் மகனை பார்த்து மகனுக்கு சிகிச்சை செய்வதற்காக பக்கத்திலே அருகாமையிலே வருகிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி மிகப்பெரிய ஒரு படை வருகிறது. ஒரு கூட்டம் ஆயுதத்தோடு அல்லாஹ்வுடைய தூதரை சுற்றி வளைக்கிறார்கள். அப்போது இந்த பெண்மணி மகனிடத்தில் சொன்னார்கள், மகனே, அதோ அல்லாஹ்வுடைய தூதரை தாக்குவதற்காக ஒரு கூட்டம் போகிறார்கள், போய் நீங்களும் போராடுங்கள் என்று அனுப்பிவிட்டு அந்த பெண்மணி அந்த இடத்திலே இருக்கவில்லை. மாறாக அவர்களும் அங்கே ஓடிச் சென்று தற்காப்புக்காக தன்னிடம் வைத்திருந்த வாளை சுழற்றுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாப்பதற்காக வேண்டி எதிரிகளோடு அந்த களத்தில் நின்று போராடுகிறார்கள். எதிரிகள் ஓடிவிடுகிறார்கள். அந்த பெண்மணியுடைய உடம்பிலே பல வெட்டு காயங்கள் ஏற்பட்டு விடுகின்றன. அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணியை பார்த்து கேட்கிறார்கள், உம்மு அம்மாராவே, உனக்கு ஏதாவது தேவை என்றால் கேள் என்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தால் கிடைக்கும். குறிப்பாக யுத்த களத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தால் உடனே கிடைக்கும். அப்ப அந்த பெண்மணியிடத்தில் உங்களுக்கு ஏதாவது தேவை என்றால் கேளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது அந்த பெண்மணி நினைத்திருந்தால், யா அல்லாஹ், எனக்கு சொத்து வேண்டும், எனக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும், எனக்கு சமுதாய அந்தஸ்து வேண்டும் என்று கேட்டிருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் துஆ செய்திருப்பார்கள். ஆனால் அந்த பெண்மணி என்ன கேட்டார்கள் தெரியுமா? அஸ்அலுக முராஃபகதக ஃபில் ஜன்னதி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, சுவர்க்கத்தில் நான் உங்களோடு ஒன்றாக இருக்க வேண்டும், அதற்காக துஆ செய்யுங்கள் என்று சொன்னார்கள். நான் சுவர்க்கத்தில் உங்களோடு ஒன்றாக இருக்க வேண்டும், அதற்காக துஆ செய்யுங்கள். உண்மையிலே ஈமான் உள்ளவர்கள் இந்த கோணத்தில் தான் யோசிப்பார்கள். அல்லாஹ்வை பார்க்க வேண்டும், சுவர்க்கத்திலே அல்லாஹ்வை பார்ப்பதில் கிடைக்கிற அந்த இன்பம் எனக்கும் கிடைக்க வேண்டும், சுவர்க்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்றாக இருக்க வேண்டும், நரகத்திலிருந்து என்னை நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்காகவும் நரகத்திலிருந்து என்னை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் என்ன விலை கொடுக்க